வணக்கம் நண்பர்களே. Xiaomi டிவி ஸ்டிக்கில் இந்த மாதிரி பென்ட்ரைவ் நம்ம யூஸ் பண்ணி அதில் ஒரு பைப்பான ஒன்று வீடியோ வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று உங்கள் டிவியில் HDMI RC அல்லது ஆப்டிக்கல் அல்லது கோஆக்சல் இந்த மாதிரி அவுட் இருந்துச்சுன்னா இது டேரெக்டாக இந்த டிவி ஸ்டிக்கை உங்களோட HDMI இன்புட்டில் கொடுத்து உங்கள் டிவியில் ARC எடுத்து இந்த மாதிரி ஒரு HDMI RC டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் HDMI RC இன்புட்டில் கொடுத்து அவுட்புட்டில் 5.1 அவுட் எடுத்து உங்கள் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணலாம். அது ஒரு மெத்தடு. அது இல்லை, எங்கள் டிவியில் ARC கிடையாது, ஆப்டிக்கலும் கிடையாது, கோஆக்சலும் கிடையாது, HDMI இன்புட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இதில் நாங்கள் இதை யூஸ் பண்ணி எப்படி 5.1 எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதான் இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இதுலேயும் 5.1 எடுக்கலாம். அது எப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு உங்கள் டிவியில் ARCO ஆப்டிக்கலோ கோஆக்சலோ இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது எப்படி 5.1 எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். செகண்டு ARC உள்ள மாடல்லையோ ஆப்டிக்கல் உள்ள மாடல்லையும் எப்படி எடுக்கிறதுன்னு அதுலேயும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த MI டிவி ஸ்டிக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிவி ஸ்டிக்கை இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டரில் இன்புட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், HDMI இன்புட்டு, அந்த இடத்துல இன்புட்டில் கொடுத்துருங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி சொல்லிடுங்க. இதில் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ரைட் சைடு 5.1 ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சைடு செலக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட்டில் செலக்ட் பண்ண வைக்கக்கூடாது, ரைட்டு தான் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டில் வைக்கணும். 5.1 மோடில் வச்சிடணும். அவ்வளோதான். வச்சுட்டு இதோட அந்த அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த பாக்ஸுக்கு, அதை நம்ம 5 வோல்ட் அடாப்டர் மாற்றி கொடுத்துடக்கூடாது, 5 வோல்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இன்புட்டில் டிவி ஸ்டிக்கை சொல்லியாச்சு. இப்போ இந்த டிவி ஸ்டிக்கில் பென்ட்ரைவ் போடுறதுக்கு என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த மாதிரி USB ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் இது மாதிரி வாங்கி வச்சுங்க. இதை வந்து நம்ம இந்த MI டிவி ஸ்டிக்கில் என்ன செய்யணும்னா, ஒன் சைடு வந்து மைக்ரோ USB பின் இருக்கும், இன்னொரு சைடு மைக்ரோ USB ஜாக் இருக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பின்னை நம்ம இந்த டிவி ஸ்டிக்கில் கரெக்டாக நம்ம சொருகிக்கலாம். இந்த இதில் இந்த டிவி ஸ்டிக்கு பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்களா, அதாவது ஒரு அடாப்டர், அதை நம்ம கனெக்ஷன் பண்ணணும். இதை வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து நம்ம இந்த ஜாக்கு சொன்னோம்ல அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பென்ட்ரைவை கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிவி ஸ்டிக்கை இந்த எக்ஸ்ட்ராக்டரில் இன்புட்டில் கொடுத்துட்டோம். அவுட்புட்டில் ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள் போட்டு ஒரு சைடு இன்புட்டை இங்கே கொடுத்துடலாம், ஒன் சைடு இந்த அடாப்டர்லேருந்து வர இன்புட்டை இங்கே கொடுத்துறது 5 வோல்ட்டு, இன்னொரு சைடு பென்ட்ரைவை நம்ம சொல்லிட்டோம். அவ்வளோதான். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த HDMI அவுட் இருக்குல்ல, அதில் ஒரு ஒயரை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி டிவியோட HDMI இன்புட் இருக்குல்ல அதில் கொடுத்துடணும். அவ்வளோதான். அடுத்து இந்த பாக்ஸில் ஆப்டிக்கல் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஆப்டிக்கல் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஆப்டிக்கலில் ஒளி வருது பார்த்தீங்களா. இந்த ஒளியை நீங்கள் ஆம்பிளிஃபையரில் இந்த மாதிரி ஒரு HD ரெஸ்பான்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லாட்டா இந்த மாதிரி ஒரு FT003 பாக்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இதில் ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா உங்கள் ஆம்பிளிஃபையர்லேயே ஆப்டிக்கல் இன்புட் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இதில் நான் கனெக்ஷன் எல்லாமே டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம இந்த Xiaomi டிவி ஸ்டிக்கு நம்ம இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டரில் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ எப்பயும் போல் வோல்ட் லைன் கொடுத்தாச்சு. HDMI அவுட் எடுத்து நேராக டிவியோட HDMI இன்புட்டில் கொடுத்தாச்சு. இதில் ஒரு ஆப்டிக்கல் அவுட் எடுத்து இந்த FT003 HDMI RC மினி டிகோடரில் ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் டால்பி டிஜிட்டல் 5.1 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு நீங்கள் VLC பிளேயரை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இந்த Xiaomi டிவி ஸ்டிக்கில் ஒரு ஆடியோ செட்டிங்ஸ் ஒன்று பண்ணணும். அது என்னென்னா, இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கணுங்க. அது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போகணும். இப்போ இதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சவுண்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபார்மட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோன்னா இது ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக், பிறகு நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்று பாஸ் த்ரோன்னு இருக்கும்.
இப்போ நம்ம பைப்பன் ஒன்று ஒரிஜினல் வரணும்னா இதில் பாஸ் த்ரோவில் செட் பண்ணி வச்சுக்கணும். நான் அதில் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த நோனில் செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா பிசிஎம் வேலை செய்யும். அதனால் நீங்கள் பாஸ் த்ரோவில் தான் செலக்ட் பண்ணி வைக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த இதில் நம்ம ப்ளே ஸ்டோரில் விஎல்சி பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஆடியோ செட்டிங்ஸ் பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஎல்சி பிளேயருக்குள்ளே உள்ளே போய்க்கலாம். இதில் ஒரு ஆடியோ செட்டிங்ஸ் ஒன்று பண்ணணும். இல்லை கீழே இறக்கிட்டு வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் கீழே இறக்கிட்டே வரணும். கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டுங்கிற இடத்துல பாஸ் த்ரோ செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துங்க. இது வந்து பாஸ் த்ரோ செலக்ட் ஆகணும். இப்போ எடுத்திருந்தால் பைப்பன் ஒன்று வராது. இதை செலக்ட் பண்ணி வச்சிடணும். செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பேக் வந்துடலாம். அவ்வளோதான், செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ளே பண்ணிட்டேன். பாருங்கள், அவங்க பேசுகிறாங்க, வாய்ஸ் வரல. இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் லைட் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஒரு சாங்கில் வச்சு காட்டுறேன். இப்போ சென்டரில் வைக்கிறேன். பருந்துகள் அவன் குடலை தோண்டி எடுக்க. பாருங்க, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அரவுண்டு. இப்போ சென்ட்ரு சபர். இன்னொரு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு டிடிஎஸ் ப்ளே பண்ண ஒன்று வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஆனால் வருது, ஆடியோ வருது, ஆனால் பிசிஎம்மாக வருது. இப்போ டிடிஎஸை பொறுத்தளவுக்கு ஆடியோ வருது, ஆனால் பிசிஎம்மாக ஆடியோ இன்புட் ஆகுது. இப்போ வந்து இது இந்த போர்டில் ப்ரோலாஜிக் 2 இருக்கிறனால அது ப்ரோலாஜிக் 2 கன்வெர்ட் பண்ணும். மற்றபடி டால்பி டிஜிட்டலை பொறுத்தளவுக்கு ஒரிஜினல் பைப் பண்ணணும் வருது. இப்போ இன்னொரு டால்பி டிஜிட்டல் பார்க்கலாம். அவங்க பேசுகிறாங்க பாருங்கள், எதுவுமே சவுண்ட் வரல. ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றா வச்சு காட்டுறேன் பாருங்க. சென்டரில் வைக்கிறேன். உன்னோட இந்த கருணை அதோட சாவை விட. சரவுண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு. இல்லைங்க சென்டர் வராதீங்கன்னு சொல்றேன்லண்ணே. கரெக்டாக வாய்ஸ் சென்டரில் மட்டும் போகுது. வாய்ஸ் மட்டும் வரும். கோழிக்கறி அப்புறம் எதை சாப்பிடுங்க பாருங்க, வாய்ஸ் கரெக்டாக சென்டருக்கு கொண்டு போகுது. மனமண்ணா இல்லை இல்லை. இப்போ இதில் FT003 கரெக்டாக டால்பி டிஜிட்டலுங்கிற லைட்டு எரியுது. இப்போ இதில் ஒரிஜினல் பைப் பண்ணணும் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி Xiaomi டிவி ஸ்டிக்கில் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ஒரு பைப் பண்ண வீடியோ பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் ஆன்லைன் வீடியோ அமேசான் ப்ரைம், நெட்ஃப்ளிக்ஸு, அதே மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டாரு அதெல்லாம் டேரெக்டாக பைப் பண்ணணும் டால்பி டிஜிட்டல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த ஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் விஎல்சி பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். மற்றபடி கொடி பிளேயரோ அல்லது எம்எக்ஸ் பிளேயரோ இதுக்கு கரெக்டான சூட்டபிள் இல்லை. விஎல்சி பிளேயரில் நீங்கள் பாஸ் த்ரோ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க. மற்றபடி ஆன்லைன் வீடியோ பொறுத்தளவுக்கு நீங்கள் நான் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் பாஸ் த்ரோ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள்
இந்த அமேசான் ப்ரைமு, அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, அதே மாதிரி டிஸ்னி ஹாட்ஸ்டார், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா பை பண்ணணும், ஆடியோ டேரெக்டாக வந்துடும். மற்றபடி நீங்கள் பென்ட்ரைவில் ப்ளே பண்ணும்போது மட்டும் விஎல்சி பிளேயரில் அதுலேயும் பாஸ் த்ரூ ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிங்கன்னா அதுவும் பை பண்ணணும்னு வருது. டால்பி டிஜிட்டல் எல்லாமே பை பண்ணணும்னு சப்போர்ட் பண்ணுது. டிடிஎஸை பொறுத்தளவுக்கு பிசிஎம்மாக வேலை செய்யுது. இப்போ வர வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வீடியோ வர்றதில்ல. அதனால் டால்பி டிஜிட்டல் இதில் சப்போர்ட் பண்ணுது. டால்பி அட்மாஸும் இதில் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிவியில் ஏஆர்சியோ அல்லது ஆப்டிக்கலோ இல்லாட்டினா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள் டிவியில் ஏஆர்சி இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இந்த ஸ்டிக்கை வந்து டைரெக்டாக இந்த டிவியோட HDMI இன்புட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதோட ஏஆர்சி அவுட்டை எடுத்து இந்த டீகோடரில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது பை பண்ணணும், சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம டைரெக்டாக டிவியில் ஏஆர்சி இருக்க மாடலில் நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு வந்து இந்த HDMI எக்ஸ்ட்ராக்டர் தேவை கிடையாது. டைரெக்டாக நீங்கள் டிவியோட HDMI இன்புட்லேயே கொடுத்துடலாம். அதையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை லைன் எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த டிவியில் HDMI இன்புட்டு நீங்கள் டேரெக்டாக நீங்கள் டிவிக்கு பின்னாடி கொடுத்தலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு HDMI கேபிளில் எக்ஸ்ட்ரா இதில் கனெக்ட் பண்ணுறக்காக எடுத்து விட்ருக்கேன். அதில் இந்த எம்ஐ ஸ்டிக்கர் நம்ம சொல்லிக்கலாம். அப்படியே நான் சொல்லிட்டேன். மற்றபடி நான் சொன்ன மாதிரி இந்த ஒய் ஸ்ப்ளிட்டர் கேபிள் அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கான வோல்ட்டு வந்து டேரெக்டாக அப்படி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த டிவியில் இந்த HDMI மோடை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த டிவிலேருந்து HDMI ஏஆர்சி அவுட் எடுத்திருக்கேன். அதை நம்ம இந்த FT003 மினி டிகோடரில் HDMI ஏஆர்சி இன்புட்டில் கொடுத்துக்கலாம். HDMI ஏஆர்சியை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஆர்சி கனெக்டட்னு வரும் பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு சொருகிறேன். எடுத்துட்டேன். இப்போ திருப்பி உங்களுக்கு சொருகிறேன் பாருங்கள். சொல்லிட்டேன். டிவியில் பாருங்கள் HDMI ஏஆர்சி டிவைஸ் கனெக்டட்னு வந்துருச்சு. டிவியில் எப்பயும் போல் HDMI செலக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம HDMI இன்புட்டில் தானே இந்த ஸ்டிக்கர் சொல்லியிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டிவியோட ரிமோட்டில் நம்ம இன்புட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிலே காட்டுது பாருங்கள். HDMI 2ல் எம்ஐ டிவி ஸ்டிக்கு கனெக்டட்னு வந்துச்சா, இது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறது அங்கே காட்டுது. அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணோன்னா இந்த டிவி ஸ்டிக்கோட மெனு இப்படி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ப்ளே பண்ண மாதிரி ஒரு 5.1 வீடியோ ப்ளே பண்ணலாம். ஆடியோ செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு இந்த டிவி ஸ்டிக்கில் நான் சொன்ன மாதிரி விஎல்சி பிளேயரில் மட்டும் நீங்கள் பாஸ் த்ரோ ஆன் பண்ணி தான் வச்சுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ அதே வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஏஆர்சியில் வந்துட்டுருக்கு பாருங்கள். டால்பி டிஜிட்டல் 5.1 வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றா வச்சு காட்டுறேன். அது முடிவு பண்ணட்டும். சென்ட்ரு உன்னோட இந்த ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப்பூபர். யார் நீங்க? நில்லுங்க, இங்க வராதீங்கன்னு சொல்றேன்லண்ணே. பாருங்க, சென்டரில் கரெக்டாக வாய்ஸ் மட்டும் போகும். அடல்ல டால்பி டிஜிட்டல் கோழிக்கறி. அப்புறம் இதை சாப்பிடுங்களா? சூடாக தேதண்ணி கிடைக்குமா? சீனி கொஞ்சம் கம்மியாக. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோவில் Xiaomi டிவி ஸ்டிக்கில் பென்ட்ரைவ் ப்ளே பண்ணோம்னா 5.1 வருமானு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.